அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போது டிஎன்பிஎஸ்சி 2025 திருத்தப்பட்ட பாடத்திட்டத்தின்படி நம்ம புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தினுடைய சிறப்பியல்புகள் மற்றும் புத்தகத்தினுடைய அமைப்பு, சாராம்சம், புத்தகத்தை எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம புத்தகத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பாடத்திட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான விஷயம். ஸோ ஏன் முதல்ல புத்தகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி பாடத்திட்டத்துக்கு போகணும் அப்படின்னா, இந்த பாடத்திட்டத்தை பற்றி தவறான கருத்துக்கள், சில கருத்துக்கள் பார்த்திங்கன்னா யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பார்த்துட்ருக்குறோம். ஸோ அது எல்லாத்தையும் நம்புகிறவங்க சதவீதம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. எல்லாத்தையுமே நம்புறது அப்படின்றது பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மிக தவறான ஒன்றுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதிரி தவறாக கைட் பண்ணுறக்கூடிய யூடியூப் சேனல்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் சேனல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் கடைசியில் டெட் எண்டில் பார்த்திங்கனாக்கா நிற்கிறது ரொம்ப தவறான செயல். ஸோ அதை நம்ம எப்படி தவிர்க்கணும், அந்த மாதிரியான வீடியோஸை எப்படி நம்ம ஃபில்ட்ரேஷன்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான வீடியோஸை எப்படி நம்ம அவங்கக்கிட்டேருந்து எடுத்துக்கலாம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது ஃபுல்லி அவேர்னஸ் வீடியோ. அடுத்ததாக பார்த்திங்கன்னா புத்தகத்தினுடைய வீடியோ, அடுத்ததாக சிலபஸை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய வீடியோ. இது 3க்காக மட்டும்தான், இந்த 3த்துக்கான பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை பார்த்து பொறுமையாக கேட்டு சிலபஸை இந்த கண்ணோட்டத்தில் படித்தா கண்டிப்பாக எதிர்வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மிக எளிதாக தமிழில் பார்த்திங்கனாக்கா ஒரு 90% மதிப்பெண்கள் பெற முடியும். ஸோ அது மட்டும்தானான்னு கேட்டிங்கனாக்கா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷனுக்கு ஆரம்பித்த 6 மாதம் தான் ஆகுது, இனிமேல்ட்டு தான் சார் நான் தமிழே படிக்கணும் அப்படின்ற மாணவர்கள் கூட தமிழில் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம இப்போது பார்ப்போம். முதல்ல நம்ம சிலபஸை பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலபஸ் எக்ஸ்பிளனேஷனோட வீடியோ. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இலக்கணம் டாபிக் கொடுத்துருக்காங்க. இலக்கணத்தில் நம்ம எப்படி இந்த சிலபஸை பிரிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய பள்ளி புத்தகங்கள் எப்படி நம்மளுக்கு பிரித்து கொடுத்துக்கப்பட்டிருக்கோ அதே போல் நம்ம பிரிச்சிருக்கோம். அழகு, இயல் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம நம்ம இந்த சிலபஸை பிரிச்சிருக்கிறோம். அதில் முதல் டாப்பிக்காக பிரித்து எழுதுதல் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம சொல்ல போகிறோம். பிரித்து எழுதுதல். இந்த பிரித்து எழுதுதல் அப்படின்ற டாப்பிக்கில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய புத்தகத்தில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 4ஆம் வகுப்பு முதல்ல இருந்தே நம்ம பிரித்து எழுதுதலை கொடுத்துருக்கோம். ஸோ என்னன்னாக்கா, நம்ம 4ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுதலையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். எந்த புத்தகத்துலேயும் இல்லாத வரை 4ஆம் வகுப்புலேருந்தே ஆரம்பித்து நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஏன் 4ஆம் வகுப்புலேருந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு சிலபஸை அப்டேட் பண்ணும்போது அவங்க நம்ம சிலபஸ்லேயே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, பொதுத்தமிழ் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையை நம்ம பார்க்கணும். ஸோ எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 100 கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வார்த்தையை பார்க்கணும். அதுக்கு அடுத்ததான் நம்ம இன்னும் ஒரு வார்த்தையை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா, கீழே நம்மளுக்கு அலகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது. அலகு 7 அப்படின்னு எடுக்க போனீங்கன்னாக்கா, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். அந்த டாபிக் மட்டும் எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டு தான் வரப்போகுது. இதை நம்மளுக்கு இந்த இடத்துல தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, அலகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான பாடப்புத்தகங்களை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலே டாப்பில் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் அதையே கீழே ஏன் இன்னொரு வாட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ தான் நம்மளுக்கு ஒரு டவுட் கிரியேட் ஆகும். எதுக்கு இந்த 2 வாட்டி கொடுத்துருக்காங்க
அப்படின்னு பார்த்தாக்கா அதுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரித்து எழுதுதல். எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். பிரித்து எழுதுதல் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. பிரித்து எழுதுதல் இருக்குது, சரி ஓகே. இந்த பிரித்து எழுதுதல் எந்தெந்த ஸ்டாண்டர்ட்லலாம் வரும்? 5ஆம் வகுப்புலேருந்து வருமா, இல்லை 7ஆம் வகுப்புலேருந்து வருமா, இல்லை 4ஆம் வகுப்புலேருந்து வருமா? இப்போ எக்ஸாம்பிளாக ஒன்று சொல்லணும். என்னன்னாக்கா, பெருக்கல் வாய்ப்பாடு, கழித்தல் வாய்ப்பாடு, கூட்டல் வாய்ப்பாடு நம்ம எல்லாருமே 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புலேருந்து படிச்சிருப்போம். அதே பெருக்கல் வாய்ப்பாட்டையும், அதே வகுத்தல் வாய்ப்பாட்டையும், அதே கழித்தல் வாய்ப்பாடு, கூட்டல் வாய்ப்பாடு வந்து நம்ம 10ஆம் வகுப்புலையும் பயன்படுத்துவோம். கூட்டல் 1 1 2 அப்படின்றது வந்து மாறாத ஒன்று. 4ஆம் வகுப்புலையும் 1 1 கூட்டினீங்கன்னா 2 தான். அதே 10ஆம் வகுப்பில் 1 1 கூட்டினீங்கன்னாக்கா எத்தனை? 2ன்னு தான் சொல்ல போகிறோம். ஸோ அப்போ எனக்கு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் தானே, நான் எதுக்கு 2ஆம் வகுப்புக்கான வாய்ப்பாட்டை நான் போய் படிக்கணும், டேபிளை நான் ஏன் படிக்கணும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம கொஷின் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரித்து எழுதுதல் அப்படின்ற டாபிக் நம்மளுடைய எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு நிகராக எங்கெங்கெல்லாம் இருக்குது, எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு தரத்திற்கு நிகராக எந்தெந்த பள்ளி பாடப்புத்தகங்களில் இருக்குதோ எல்லா பாடப்புத்தகங்களையும் ஆராய்ந்து பிரித்து எழுதுதல் அப்படின்ற டாபிக் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம இந்த டிஎன்பிசி தேர்வுக்கான வெளியிட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தில் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுதான் நம்மளுடைய புத்தகத்தினுடைய தனித்துவம். எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை எடுப்பாங்க. இல்லை இன்னும் அட்வான்ஸாக போகிறவங்க 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலேருந்து போவாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிரித்து எழுதுதல் அப்படின்ற ஒரு டாபிக் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கெல்லாம் இருக்குது, ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் பிரித்து எழுதுதல் எங்கே இருக்குது அதை தேடி கண்டுபிடிச்சி அந்த டாப்பிக்கை அனலைஸ் பண்ணி அதுக்கு எதெல்லாம் முந்தைய தேர்வில் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளை நம்ம எடுத்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். ஸோ இதன் மூலம் என்ன பண்ண முடியும்னா, நம்ம புத்தகத்தில் இருக்கிறது தான் வந்து கொஷின் பேப்பராக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதுதான் நம்மளுடைய முதல் சிறப்பு. அடுத்த டாபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேர்த்து எழுதுதல். சேர்த்து எழுதுதல் அப்படின்ற டாபிக் இதுக்கும் ஆஸ் யூஷுவல் அதே போல் நம்மளுடைய பள்ளி புத்தகங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்குமே சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை நீக்குதல், குறில் நெடில் வேறுபாடு, லகர ழகர வேறுபாடு, இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் ஆகிய அனைத்தையும் நம்ம வந்து தனித்தனியாக கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பகுதியுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆராய்ந்து பழைய வினாத்தாள் மாதிரிகளை எடுத்து அந்த நம்ம ரிசர்ச் டீமை வச்சு ரிசர்ச் பண்ணி அதை என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல கொண்டு வந்து கியூமுலேட்டிவாக கொடுத்துருக்கோம், ஒரு கிறிஸ்பாக கொடுத்துருக்கோம். இந்த புத்தகமே வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, பேசிக் டு அட்வான்ஸ் அப்படின்ற இதில் தான் அடிப்படையிலேருந்து ஆரம்பித்து டாப் எண்டில் வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியும் அதை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ மரபு தமிழ் அப்படின்றத நம்ம தனியாக கொடுத்துருக்கோம். அதே டாப்பிக்கை மரபு தொடரையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், தனியாகவே கொடுத்துருக்கோம். இளமை பெயர்கள் அப்படின்ற இடத்துல இளமை பெயர்களை மட்டும் மீன் பண்ணியிருக்கோம். வினை மரபு, தொகை மரபு அந்த இடத்துல அதுக்கு அடாப்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் என்ன வரும் அதை மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வினை மரபு, தொகை மரபு இது எல்லாத்தையுமே ஒன்றா கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளுக்கான கேள்விகளை போயிட்டு நம்ம ஆராயும் போது நம்மளுக்கு வந்து சரிவர டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறதுக்கு தெரியாது. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி படிக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ இது எங்கே வரும், இது எங்கே வரும் அப்படின்ற இந்த டாபிக் மரபு தொடர் எது, மரபு சொல் எது அப்படின்றதுல வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அந்த கன்ஃபியூஷன்லாம் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இளமை பெயர்கள் தனியாகவும், மரபு தொடர் தனியாகவும், மரபு பெயர் தனியாகவும், மரபு தொடர் தனியாகவும் எல்லாத்தையுமே தனித்தனியான டாப்பிக்காக நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்ததாக இங்கே நிறுத்தற்குறியீடுகள் அப்படின்ற ஒரு டாபிக். நிறுத்தற்குறியீடுகள், இந்த நிறுத்தற்குறியீடுகள் இது வரைக்குமே எந்த புத்தகத்திலையுமே வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இருந்திருக்காது. ஆனால் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் இந்த டைம் சேர்த்துருக்குறாங்க.
இந்த நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்ற டாபிக். ஸோ இதுக்கு முன்னாடி சிலபஸ்லையும் இருந்தது, ஆனால் அதுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இந்த இந்த சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறுத்தற் குறிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் அதிகமாக 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய டாபிக்ஸ்லேருந்து அதே நிறுத்தற் குறிகள் எங்கெங்கே பயன்படுத்தணும், காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, உணர்ச்சிக்குறி, இந்த டாபிக் எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்னொரு அட்வான்டேஜ், நம்ம புத்தகத்தினுடைய இன்னொரு அட்வான்டேஜ். ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் டாபிக். கலைச்சொற்கள் டாபிக் எந்த ஆண்டும் இல்லாத விதம் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கனாக்கா கலைச்சொற்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கலைச்சொற்களில் பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்டல் வைஸ் நம்மளுக்கு வந்து கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட்? ஸோ மேலாண்மை, மேனேஜ்மெண்ட், மெடிசன் மருத்துவம், எஜுகேஷன் கல்வி, சயின்ஸ் அதாவது அறிவியல், அடுத்தது சட்டம் லா, ஜியாகிரபி புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 9 டாப்பிக்கு கீழே நம்மளுக்கு வந்து இந்த டாபிக்ஸை கலைச்சொற்கள் அப்படின்ற டாப்பிக்கை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் கேட்க போகிறாங்கன்னா 10 கேள்விகள் கேட்க போகிறாங்க. ஸோ மேபி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப்பிக்லேருந்து ஒரு கேள்விகளும் இடம்பெறலாம், அல்லது ஒரே ஒரு 3 டாபிக் எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவல் தொழில்நுட்பம், மருத்துவம், கல்வி அப்படின்ற ஒரு 3 டாப்பிக்கை மட்டும் வச்சு ஒரு 10 கேள்விகள் கேட்கலாம். ஸோ இது மாதிரியான கேள்விகள் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு நம்ம புத்தகத்தில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா டாப்பிக்கையுமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கல்வி சார்ந்த கலைச்சொற்கள், அடுத்ததாக வரலாறு சார்ந்த கலைச்சொற்கள், சட்டம் சார்ந்த கலைச்சொற்கள், புவியியல் சார்ந்த கலைச்சொற்கள், தொழில்நுட்பம் சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா டாப்பிக்கையுமே வந்து பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை தனித்தனியாக பிரித்து நம்மளுடைய பள்ளி புத்தகங்களில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை சேகரித்து நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம். ஸோ அது வந்து நம்ம புத்தகத்தினுடைய அடுத்த சிறப்பியல்பு. அதுக்கு அடுத்ததாக கொடுத்துருக்கக்கூடிய புதுசான டாபிக்னு சொல்ல முடியாது, பழைய டாபிக் தான். ஆனால் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கனாக்கா கலைச்சொற்கள் எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்களோ அதே போல் செய்தித்தாள் டாப்பிக்கையும் பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து வந்து பார்த்திங்கனாக்கா வாசித்தல் அப்படின்ற அலகுக்கு கீழே புரிந்து கொள்ளும் திறன், அதில் வந்து பார்த்திங்கனாக்கா 15 கேள்விகள் இடம்பெறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம புத்தகத்தில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வந்து நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம். எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நம்ம கலைச்சொற்களில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் பாடநூல்கள் சார்ந்த கலைச்சொற்கள்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். என்னென்னா நம்மளோட ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கும், 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளி பாடப்புத்தகத்துக்கு பின்னாடி ஒரு சில கலைச்சொற்கள் அப்படின்ட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஹிஸ்ட்ரி, மேக்ஸு, சயின்ஸு, ஃபிசிக்ஸு அப்படின்ற டாபிக்ஸ்க்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா தமிழ் பாடநூல் சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்ட்டு ஒரு தனியான டாபிக் போட்டு இங்கே கொடுத்துருக்குறோம். ஸோ அடுத்தது செய்தித்தாள் அப்படின்ற டாபிக். செய்தித்தாள் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த செய்தித்தாள் டாபிக் நம்ம பள்ளி புத்தகத்தில் எங்கே இருக்கோ அதை ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் பழைய புத்தகத்தில் பழைய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் ஒரு சில கேள்விகள் நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தால் கேட்கப்பட்டிருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். கடிதங்கள் அப்படின்ற டாப்பிக்கையும் தனியாக கொடுத்துருக்குறோம். செய்தித்தாள் அப்படின்ற டாப்பிக்கையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்
கொடுத்துருக்கோம். செய்தித்தாளில் இது வந்து பார்த்திங்கனாக்கா முந்தைய ஆண்டுகளில் வந்து இடம்பெற்ற கேள்விகள், அதற்கான விடைகள் எல்லாத்தையும் கியூமுலேட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பாயிண்ட்ஸாக நோட் அவுட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதன் மூலம் நம்ம என்ன பண்ண முடியும்னா, பழைய வினாத்தாளையும் சேர்த்து படிச்சிடலாம். இப்போ அப்டேட்டட் சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்ஸையும் நம்ம படிச்சிடலாம். ஸோ தலையங்கம் அப்படின்ற டாபிக்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ எந்த புத்தகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா தலையங்கம்லாம் வந்து ஒரு டாபிக் எங்கே இருக்குதுன்னு கொடுக்காமலே இருந்திருக்காங்க. நானும் நிறைய வீடியோஸில் பார்த்தேன், இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தலையங்கம், செய்தித்தாள் அப்படின்ற டாபிக்ஸ்க்கு கீழெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா ஏகப்பட்ட கேள்விகள் இதற்கு முன்னாடி நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வாணையத்தால் நடத்தப்பட்ட தேர்வுகளில் இடம்பெற்றிருக்கு. குறைந்தபட்சம் 3 கேள்விகள் வரைக்கும் இடம்பெற்றிருக்கு செய்தித்தாள் அப்படின்ற டாபிக்ஸ் கீழே ஒரு எக்ஸாமில். ஸோ 3 வினாக்கள் 4 வினாக்கள்லாம் கூட கேட்ட கேள்வித்தாள்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா நம்ம இந்த இடத்துல கோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் படித்து மாணவர்கள் பயன்படுத்தணும். ஸோ மரபு தொடர் அப்படின்ற டாப்பிக்கை இந்த இடத்துல தனியாக கொடுத்துருக்கோம், அதுவும் பார்த்துக்கோங்க. அதில் வந்து தனியாக நீங்கள் படிக்கணும். மரபு தொடர் தனி, மரபு தமிழ் தனி, இளமை மரபு அப்படின்றது எல்லாத்தையும் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது மொழிபெயர்த்தல் அப்படின்ற டாபிக். மொழிபெயர்த்தல் டாபிக் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த மொழிபெயர்த்தலுக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி மொழிபெயர்த்தல் அப்படின்ற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த டாபிக்களுக்கு நம்ம பள்ளி புத்தகத்தில் எந்தெந்த இடத்துல இதற்கான வினாக்களுக்கான விடை இருக்குது, இதற்கு முன்னாடி நம்ம டிஎன்பிஎஸ்சி மூலயமா நடந்த தேர்வுகளில் என்னென்ன கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அதை எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கோம். நூலகம் சார்ந்த சொற்கள், தொடர்வண்டி நிலையம் சார்ந்த சொற்கள், உணவகம் சார்ந்த சொற்கள், வானூர்தி நிலையம், ஏர்போர்ட்ஸ் அந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அடுத்தது நீதிமன்றம் கோர்ட்டில் பயன்படுத்தக்கூடிய நம்ம இங்கிலீஷ் வார்த்தைக்கு நிகரான தமிழ் சொற்கள், திரைத்துறை சார்ந்த கலை சொற்கள், வங்கி சார்ந்த சொற்கள், அலுவலக பொருட்கள் சார்ந்த சொற்கள், ஏரோஸ்பேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விண்வெளி கோள்கள் சார்ந்த கேள்விகள், அது எல்லாத்தையுமே. அதுக்கு அடுத்தது முந்தைய ஆண்டு வினாக்கள். ஸோ இதை வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அதையும் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கடித இலக்கியம் அடுத்ததாக, இது வந்து ஒரு முக்கியமான தலைப்பு, கடித இலக்கியம். கடித இலக்கியம் நிறைய புத்தகத்தில் நானும் பார்த்துருக்கேன். நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கடித இலக்கியம்லாம் நம்ம பாடப்புத்தகத்திலே இல்லை அப்படின்ற வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அது மிகவும் தவறு. நம்மளுடைய 10ஆம் வகுப்பு தரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டாபிக்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. அதை யாரும் சரியாக இது வரைக்கும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து முடிஞ்சால் தேடி கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிச்சி படிங்க. அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட புத்தகத்தில் அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே கடித இலக்கியங்கள் அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ணாவினுடைய கடிதம், மூவாவினுடைய கடிதம், விவேகானந்தரினுடைய கடிதங்கள், அனந்தங்கருடைய கடித இலக்கியங்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா மிக குறிப்பிட்ட தலைப்பு ஆவணங்கள் அப்படின்ற தலைப்பு. இந்த ஹெட்டிங் வந்து பார்த்திங்கனாக்கா டிஎன்பிஎஸ்சிக்கு புது ஹெட்டிங். டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் இது வந்து ஒரு புது தலைப்பு. இந்த செய்தித்தாள், தலையங்கம், அடுத்ததாக வந்து ஆவண உள்ளடக்கங்கள், இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆவணங்களின் தலைப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு புரிந்து கொள்ளுதல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ். ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். மெயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம புத்தகத்தில் என்ன ஒரு சிறப்பியல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இங்கே இருக்கக்கூடிய திருக்குறள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்கும் அறநூல்கள் தொடர்பான செய்திகளுக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மெயின்ஸுக்கு நம்ம எப்படி படிப்போம் அதே பேசிக்ஸில் தான் என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம இந்த டாபிக்ஸை கொடுத்துருக்கோம். மெயின்ஸுக்கு என்னென்னலாம் தேவைப்படும், திருக்குறளினுடைய மாண்புகள், திருக்குறளின் பொருளாதாரம் சார்ந்த கருத்துக்கள், அறத்துப்பால், அதை பொருட்பால், இதை எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து
கொடுத்துருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பற்ற தனித்தன்மையுள்ள இலக்கியம், இதெல்லாம் மெயின்ஸ் டாபிக்ஸ். இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா இப்போ இந்த இடத்துலையே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதுக்கான திருக்குறள்கள், பொருந்தக்கூடிய திருக்குறள்கள் எது எது எந்தெந்த டாபிக்ஸ்க்கு கீழே வரும் அது எல்லாத்தையுமே என்ன பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ இதில் கொடுத்துருக்கோம். ஸோ பொறையுடைமை அப்படின்ற அதிகாரங்கள் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்குறாங்க. டிஎன்பிசி வந்து நம்மளுக்கு 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 20 அதிகாரங்களையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் தனித்தனியாக கொடுத்துருக்கோம். பெரியாரை துணைக்கோடல், வினை செயல் வகை அப்படின்னு சொல்லிட்டு, அவையஞ்சாமை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திருக்குறளினுடைய அதிகாரங்களையும் பிரித்து கொடுத்துருக்கோம். இது எல்லாமே மெயின்ஸ் தேர்வுக்கு பொருந்துகிற வகையில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்ததாக அறநூல்களும் நம்ம வந்து மெயின்ஸ் டாப்பிக்கும் தமிழின் தொன்மை அப்படின்ற டாபிக் படிக்கக்கூடிய இடத்துலையும் நம்மளுக்கு பயன்படும். தமிழின் தொன்மை சிறப்பு அப்படின்ற இடத்துல வந்து எப்படி பயன்படும் அப்படின்னாக்கா, தமிழினுடைய இலக்கிய வளர்ச்சி அப்படின்ற ஒன்று மறைமுக டாபிக். இது தமிழின் தொன்மை அப்படின்ற இடத்துல தமிழ் இலக்கிய வளர்ச்சி அப்படின்றது வந்து ஒரு மறைமுக டாபிக். அதையும் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. மீதி எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா பழைய ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய சிலபஸினுடைய சாராம்சம் தான். ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னாக்கா, இந்த மரபு தொடர் அப்படின்றது வேறு, மரபு சொற்கள்ன்றது வேறு. ஸோ இதெல்லாம் நல்லா டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், இது வேறு. அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொற்கள், இது எல்லாமே டாபிக்ஸ் எல்லாமே வேறு டாபிக். ஒரு சில அகாடமி யூடியூப் சேனல்ஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்கனாக்கா இது எல்லாமே ஒன்று தான், இது எல்லாத்தையுமே படிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அப்படி படிக்கும் போது உங்களால் தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பெண் பெறுவது வந்து பார்த்திங்கன்னா மிக கடினம்னு தான் சொல்லுவேன். ஆஸ் எ அனலைசேஷன் சிலபஸ் அனலைஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்லணுன்னாக்கா, இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வெவ்வேறு கேள்விகள் வெவ்வேறு இடத்துல இடம்பெறும், கட்டாயமாக இடம்பெறும். அதை வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க, தெளிவாக படிங்க. ஏன்னாக்கா தமிழ் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மிக சுலபமாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நீங்கள் சிலபஸை புரிஞ்சு படிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் மதிப்பெண் பெறுவது மிக கடினமாக தான் இருக்கும் இந்த வரக்கூடிய தேர்வில். அதை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தான் வந்து விழிப்புணர்வோடு படிக்கணும். அதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ சொல்லும் பொருளும் பகுதி, அந்த சொல்லும் பொருளும் பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா வேறு லெவலில் கொடுத்துருக்கோம். எப்படின்னா ஃப்ரம் த பிகினிங் 4ஆம் வகுப்புலேருந்தே ஆரம்பிச்சிட்டோம். சொல்லும் பொருளும் பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு அப்படின்ற இடத்துல எனக்கா இப்போ நம்ம ஒரு சிலர்கிட்ட கொடுத்து ரிவ்யூ வாங்கின வரைக்கும் ஒரு சில அகாடமிஸில் கொடுத்து நம்ம ரிவ்யூ வாங்கியிருக்கோம் நம்மளுடைய புத்தகத்தை. இந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாமே அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்ட்டு ஒரு டாபிக் எனக்கு வந்து ஒரு சில ரிவ்யூஸ் வந்தது. அவுட் ஆஃப் த சிலபஸ் அப்படின்ட்டு பிரித்து எழுதுக 4ஆம் வகுப்பில் இருக்குது, அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு எப்படி நம்ம சொல்கிறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அதாவது பிரித்து எழுதுக அப்படின்ற டாபிக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டாபிக். அது வந்து 4ஆம் வகுப்பில் இருக்கிற பிரித்து எழுதுக வார்த்தையை வந்து பார்த்திங்கன்னா நான் படிக்க மாட்டேன், 10ஆம் வகுப்பில் இருக்கிறத தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் வகுப்பில் இருக்கிறதையும் படிக்கணும், 10ஆம் வகுப்பில் இருக்கிறதையும் படிக்கணும், 12ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய பிரித்து எழுதுகையும் நம்ம என்ன பண்ணணும் படிக்கணும். ஸோ அதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சொல்லும் பொருளும் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃப்ரம் 4th ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து கொடுத்துருக்கோம். 6ஆம் வகுப்பு தனியாக கொடுத்துருக்கோம், 5ஆம் வகுப்பு தனியாக கொடுத்துருக்கோம், 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு இதையும் தனியாக கொடுத்துருக்கோம். இதில் அந்த அளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற அளவுக்கு 3ஆம் வகுப்பில் 4ஆம் வகுப்பில் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விதத்தில் நிறைய கேள்விகள் இருக்குது. கன்ஃபியூஸ் பண்ணுற கூடிய பொருட்கள்லாம் நம்மளுக்கு நிறைய இருக்குது. மெய் உடல் இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் வன் சொல், கடுமையான சொல், இருநீர் வியனுலகம், கடனால் சூழப்பட்ட பரந்துலகம், இது 8th ஸ்டாண்டர்ட்லேயும் ரிப்பீட் ஆகும், இங்கே 4th ஸ்டாண்டர்ட்லேயும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும்.
ஸோ நவை அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குற்றம் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 6th 7thலலாம் எங்கேயுமே இருக்காது. ஆனால் இதை வந்து டிஎன்பிசியில் ஒரு தேர்வில் கேட்டிருந்தாங்க. நவை அப்படின்னு சொல்லக்கூடிய சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஎன்பிசி தேர்வில் கேட்டிருந்த கேள்வி இது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. ஸோ அது பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா இலக்கிய வரலாறு சேர்ந்த கேள்விகளுக்கும் நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கோம். ஸோ பேசிக்காக நம்ம புக்கு என்னத்தை மீன் பண்ண வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, தமிழ் நல்லா தெரிஞ்சால் தான் குரூப் 2 குரூப் 4லாம் பாஸ் பண்ண முடியும்னு சொல்கிற கருத்தை முற்றிலும் தகர்த்தெறிந்து தமிழ் தெளிவாக பேசிக் தெரிஞ்சாலே போதும்பா, 90 மதிப்பெண் தமிழில் எடுக்கலாம், தமிழ் பேசிக் தெரிஞ்சாலே போதும் 90 மதிப்பெண் எடுக்கலாம் அப்படின்றத தான் நம்ம வந்து இந்த இடத்துல சொல்ல வரோம். ஸோ அதுக்கு தகுந்தாற் போல தான் நம்ம புத்தகம் இருக்குது. அந்த புத்தகத்தை சரிவர பயன்படுத்திக்கோங்க. படிக்கும்போது தெளிவாக படிங்க. எந்த ஒரு டாப்பிக்கையும் தெளிவாக படித்து தெளிவாக புரிஞ்சு அந்த கேள்விகள் இடம்பெறக்கூடிய இடத்த வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சிறப்பியல்புகள் சாராம்சம். நன்றி.